வேறு ஆளுங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க 2 பேர் போய் வாழைக்கன்று தூக்கின்னு வந்து வச்சிட்டாங்க. அபி இது என்ன எவ்வளோ ஆளண்டா அபின்னு ஒன்றும். ஏன்னா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, எல்லாரும் பார்க்கணும். எவ்வளோ 2 அடி நோண்டி தான் அந்த வாழைக்கன்று வைக்கணுமா? இயற்கை சார்ந்த ஒரு விவசாயம் பண்ணுறதுன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். எதையோ விலாக் போடுறோம், விவசாயம் ஒரு விலாக போட்டுடலாம். விவசாயம் பண்ணுறதையும் விவசாயி என்னைக்கு நல்லா இருந்திருக்கான் அடாபி, உழுதவன் என்னைக்கு லாபம் பார்த்துருக்கான்ற மாதிரி என்றைக்குமே விவசாயிங்களுக்கு லாபம் இல்லை தான். சரி என்ன பண்ணுறது, விவசாயத்தை அப்படியே விட்டாவும் நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும்ல. எல்லாமே இருக்கணும்னா விவசாயமும் இருக்கணும், விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இது என்ன சின்னசாக இருக்குது, இது எங்கேருந்து வந்துச்சு? சின்ன கண், இதோட குட்டி. அது ஒரு குட்டியா? ரொம்ப க்யூட்டாக இருக்குது குட்டி. அதை நட போகிறோம், அது வளர்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். காட்ட போகிறோம். நாங்கள் சும்மா ஃபன்னாக தான் விளாக் போட்டிருந்தோம். ஆனால் சரி விவசாயம் தானே, விவசாயத்தையும் போடலாம் அப்படின்னு விவசாயம் பண்ணுறதையும் உங்களுக்கு வந்து விளாகாக போட போகிறோம். இது வந்து ஏன் இப்படி அறுத்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வேர், இதுக்கு முன்னாடி இருந்த வேரை வந்து கட் பண்ணிட்டு வச்சாதான் இது வந்து பச்சை கட்டம்னா துளிர் விடும், திரும்ப வந்து உயிர் வரும். அதனால் வந்து இருக்கிற வேர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நடுவாங்க. காய்ஸ் வச்சாச்சு, மண் தள்ள போகிறாரு. அவங்க வந்து மச்சான், சின்ன மச்சான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் இவ்வளோதாங்க விவசாயம். ஒரு மரத்தை காப்பாற்றிட்டாரு, அவ்வளோதான். உயிர் காப்பான் விவசாயி. இந்த பில்லெல்லாம் எடுக்கலைன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? அதெல்லாம் அப்படியே உரமாயிடும் உள்ள மண்ணுக்குள்ளே போட்டால். ஆமாம் தானே டாபி? இல்லை எடுத்துருவீங்களா அது?